வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் மாவிளக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சரிசியும் வெல்லமும் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எப்போவுமே பிரசாதம் பண்ணும்போது அந்த பச்சரிசியை அந்த ஆழாக்கோட நிறைவாக எடுத்துக்கோங்க, அதாவது கோபுரமாக எடுத்துக்கணும். இந்த அரிசியை ஒரு 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கு பிறகு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்துட்டு ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வடித்து வச்சிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிரும். இது நல்லா தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதும் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஃபேன் கடியில் நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். அரிசி வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரை ஆகக்கூடாது, அதே போல் வெயில்லையும் காய வைக்கக்கூடாது. ஒரு ஃபேன் காற்றுலையோ அப்படி இல்லைன்னா நிழல்லையோ வந்துட்டு அந்த கையில் வந்துட்டு ஈரப்பதம் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு அரிசியை காய வச்சா போதும். இந்த அரிசி காயிற நேரத்தில் நான் வந்துட்டு இன்றைக்கி வெல்லம் துருவி எடுக்க போகிறேன். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா தித்திப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூடுதல் டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். திட்டமான சுகர் சாப்பிட்றவங்க 1/2 டம்ளர் வெல்லம் வந்துட்டு இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். உருண்டை வெல்லம் கிடச்சிதுன்னா அது சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல கலராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு மாவிளக்கு. இப்போது அரிசி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. அந்த ஈரம் வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் அரிசி வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். அந்த பதத்தில் நம்ம எடுத்து இப்போ மிக்சிக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த புட்டு, இடியாப்பம், மாவிளக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அரிசியை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேன் காற்றுல போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உலர்ந்த அரிசியில் நம்ம வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காயோட விதைகளை சேர்த்துருக்கேன். ஏலக்காய் விதைகளை சேர்த்துட்டு அரிசி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த வெல்லம் கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாவு நம்ம சலிக்கும்போது அடியில் நல்லா கொரன்னு கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கும். அதையும் திரும்ப நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னொரு முறை அரைச்சிட்டு சலித்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த வெல்லம், இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலே பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த வெல்லத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். அந்த வந்துட்டு நமக்கு மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த வெல்லம், அந்த பச்சரிசியோட அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வரும் மாவிளக்கு. இது கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் நெய் சேர்த்த பிறகு ரொம்ப உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் நல்லா தெளிச்சிட்டு பிசையலாம். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப களி மாதிரி வந்துடும். அதனால் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. நெய், நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம், அவ்வளவுதான். உருண்டை வெல்லம் கிடச்சிதுன்னா கடையில் உருண்டை வெல்லம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு உருண்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பிளேட்டில் வச்சு அந்த அடி பாதம் வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கட்டை விரலால் இந்த மாதிரி குழி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விளக்கு நம்ம ஏற்றும் போது அந்த எண்ணெய் விட்டு ஏற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கையால் குழி பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த ஷேப்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு கொட்டைப்பாக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விளக்கு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட்டை விரலால் பண்ணும்போதே ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம குங்குமம் வச்சு நல்லா அந்த மாவிளக்குக்கு நல்லா அழகு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு திரி நூல் வந்துட்டு எப்போவுமே பெருசாக இருக்கும், அதை 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு 2 திரி சுற்று வர மாதிரி நம்ம இது கூட வச்சிடலாம். இப்போது திரி நூலும் போட்டாச்சு.
இதை வந்துட்டு நம்ம எதில் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு, அந்த பூஜை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வெள்ளிக்கிழமையில் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரசாதம் வச்சு பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாவிளக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.